அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பதிக்கு பார்க்கலாம். நியூஸ் அண்ட் வியூஸ் பதில முதலாவதாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கூடிய செய்தி, சபாநாயகராக இரண்டாவது முறையாக ஓம் பிர்லா நேற்று தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. தேர்தல் நடைபெற்ற நிலையில குரல் வாக்கெடுப்பின் மூலமாக வெற்றி பெற்றதாக ஓம் பிர்லா அறிவிக்கப்பட்டார். அவருடைய அறிவிப்பை தொடர்ந்து அவரை பிரதமர் நரேந்திர மோடியும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் அவரை இருக்கைக்கு அழைத்து சென்று அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். நடுநிலையாக செயல்பட வேண்டும், கடந்த காலத்தினுடைய செயல்பாடு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி அவரை பாராட்டி ஒரு ஆக்கப்பூர்வமான தொடக்கமாக நேற்றைய சபாநாயகர் பதவியேற்பு அப்படின்றது நிகழ்ந்தது. இதில் வெவ்வேறு சர்ச்சைகளுக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. எமர்ஜென்சி விவகாரம் தொடர்பாக ஓம் பிர்லா தெரிவித்த ஒரு தீர்மானம் கருத்து, அந்த தீர்மானம் முன்மொழிந்தது அப்படின்ற விஷயம் அப்படின்றது நேற்று கடுமையான அதிருப்தியை காங்கிரஸ் கட்சியிடமிருந்து ஏற்படுத்தியிருக்கு. எமர்ஜென்சி இந்திய ஜனநாயகத்தை ஒரு படுகொலியில் தள்ளியது, மக்களுடைய குரல் வலையை நசுக்கியது, ஜனநாயகத்தை வேறு கட்டத்திற்கு ஒரு அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றது அப்படின்ற ஒரு கருத்துக்களை ஓம் பிர்லா சபாநாயகராக முதல் நாள் பொறுப்பேற்ற பிறகு அவர் தெரிவித்த கருத்து அப்படின்றது காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஒரு கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தீர்மானம் தொடர்பாக வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. இது துரதிருஷ்டவசமானது, ஒரு பிரிவினைவாத அரசியல் அப்படின்ற ரீதியில் வெவ்வேறு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓம் பிர்லாவுடைய கடந்த கால செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது ஒருதலை பட்சமாக செயல்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குறைகளை சுட்டிக்காட்டியிருந்தார். அதே நேரத்தில் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய செங்கோலை போல நடுநிலையோடு செயல்பட வேண்டும், கடந்த காலங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்ப செங்கோலை போல நடுநிலையாக செயல்படும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த தலைவருடைய சிலைகள் அகற்றப்பட்டு தொடர்பாக சில கருத்துக்களை அவர் கூற முற்பட்டப்ப அவருடைய மைக் அணைக்கப்பட்டது. இந்த விவகாரம் அங்கு அமளி ஏற்பட காரணமாக அமைந்தது. இந்த அமளியை தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் நாளே நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட ஒரு அமளி, சபாநாயகர் ஏற்புக்கு பிறகு நடைபெற்ற ஒரு சர்ச்சை அப்படின்றது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பலமிக்கதா அமைந்திருக்கக்கூடிய நிலையில தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு பாஜக தொடர்ந்து முயற்சிக்குதா அப்படின்ற ஒரு கோணமும் இருக்கு. இருந்தாலும் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் முதல் முறையாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில தங்களுடைய குரலை ரொம்ப வலுவா பிரதிபலிக்கக்கூடிய முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபட்டிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் இது எப்படி நகரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக